Hi students, so in this video we are going to continue the remaining part of the lesson Adventures of Don Quixote Unit 1 Prose. This is your part 2 video. As Don Quixote and Sancho passes a farm, they sees a thick cloud of dust appear. Don tells him that there is undoubtedly a prodigious army marching in their direction. So now இப்போ என்ன சுச்சுவேஷன்னா as Don Quixote சான்சோ வந்துட்டு ஒரு ஃபார்ம் வந்துட்டு பாஸ் பண்ண போகும்போது அவங்க என்ன பார்க்குறாங்க தே see a thick cloud passes a டஸ்ட் அப்பியர்ஸ். ஸோ அங்கே என்ன பண்ணுறது திக் க்ளவுட்ஸ் நல்லா கருகும்னு க்ளவுட்ஸ் பாஸ் ஆகிற மாதிரி அது எப்படி பாஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா டஸ்ட்டு வந்துட்டு அப்பியர் ஆகுது, அதாவது புகை மூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது திக் க்ளவுட்ஸ், அதாவது இமேஜின் பண்ணிக்கோங்க திக் க்ளவுட்ஸ். ஸோ இதுக்கு என்ன மீனிங்னு சொல்லிட்டு அதாவது வரக்கூடிய ப்ரோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் மீனிங். திக் க்ளவுட்ஸ், அதாவது இங்கே என்ன பார்க்குறாங்கன்னா திக் க்ளவுட்ஸ் ஆஃப் டஸ்ட் அப்பியர். ஸோ இந்த சென்டென்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து அப்புறமேட்டு நம்ம ஸ்டோரியை பார்த்தா தான் இதுக்கு மீனிங் என்னன்னு உங்களுக்கு புரியும். Don tells him that here is undoubtedly a prodigious army marching towards their direction. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா அன்டவுட்லி, அதாவது எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறார், ஆர்மி, அதாவது ப்ராக்டியஸ் ஆர்மி, அந்த ஆர்மி அதாவது ஆர்மி பீப்புள்ஸ்லாம் வந்துட்டு நம்மளை நோக்கி மார்ச் பண்ணிட்டு வராங்க, நம்மளை நோக்கி, அதாவது அந்த தேர் டைரக்ஷனாக நம்மளை நோக்கி மார்ச் பண்ணிட்டு வராங்க. சான்சோ, ஓ சார் வாட் மஸ்ட் வி டூ? ஸோ அப்போ இதுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறார் சான்சோ, ஓ சார், ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு இதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சான்சோ வந்துட்டு கேட்குறாரு. Quixote, do why we must at once go to the help of weaker side of course. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா we must go at once go to the help of the weaker side of course. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா எந்த சைடு வீக்கராக இருக்கோ அந்த சைடில் போய் நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம், அட்டாக் பண்ணணும். ஸோ வந்துட்டு அவங்க குவிக்ஸோட் என்ன நினச்சிட்டு இருக்காரு, ஒரு ஆர்மி பீப்புள்ஸாக, அதாவது ஆர்மி சோல்ஜர்ஸ்லாம் வந்துட்டு இவங்கள நோக்கி படையெடுத்து வராங்கன்னு நினச்சிக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, போருக்கு தயாராகிறாங்க. இருக்கிறதே 2 பேர் தான், பட் இவங்க என்ன பண்ணுறாங்க, போருக்கு தயாராகிற மாதிரி என்ன சொல்கிறாரு, வீக்கர் சைடு, அதாவது அந்த சோல்ஜர்ஸில் இருக்கக்கூடிய வீக்கர் சைடை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு போய் கவர் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. Don't start through the name of the leaders and principal knights in each army and to describe the different nations represented. ஸோ டான் என்ன பண்ணுறாரு, அந்த லீடர்ஸ், அதாவது அங்கே வராங்க இல்லையா படை வீரர்கள், அவங்களுடைய நேம்ஸு, பிரின்சிபல்ஸ் ஆஃப் நைட்டு, அந்த ஆர்மியில் இருக்கக்கூடிய பிரின்சிபல்ஸ் ஆஃப் நைட்டு, அதுக்கப்புறம் அந்த எந்த டிஃப்ரெண்ட் நேஷன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணிகிட்ருக்காரு. சான்சோ, but sir, not a single one of knight and gains that you had named do I see at all. ஸோ ஆக்சுவலாக டான் குவிக்ஸோட் என்ன பண்ணிகிட்ருக்காரு, அந்த ஆர்மி பீப்புள்ஸில் இருக்கக்கூடிய யார் யார் நைட்ஸு, எந்தெந்த நேஷனை சேர்ந்தவங்க இதெல்லாம் சொல்லிகிட்ருக்காரு இல்லையா, அதுக்கு சான்சோ என்ன சொல்கிறாங்க, பட் சார் நாட் அ சிங்கிள் ஒன் ஆஃப் நைட் அண்ட் கெயின்ஸ். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நைட்ஸையும் ஒரு கெயின்ஸையும் வந்துட்டு தட் யூ ஹேட் நேம்டு டூ ஐ சி அட் ஆல். ஸோ நீங்கள் இது வரைக்கும் ஒரு நிறைய பேரில் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, நிறைய நைட்ஸோட பேர், பிரின்சிபல்ஸோட பேர், ஜெயின்ஸோட பேர், எந்தெந்த நேஷனை சேர்ந்தவங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, அதுலேருந்து நான் இப்போ ஒருத்தரை கூட நான் பார்க்கலையே, தே நேம்டு டூ ஐ சி அட் ஆல். ஸோ நான் வந்துட்டு அதில் யாரையுமே பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சான்சோ வந்துட்டு சொல்கிறாரு. How now, at least you must hear the names of seats, the sound of trumpet and rattling of drums. ஸோ ஹவுனா எப்படி உனக்கு மட்டும் கேட்கல, அட்லீஸ்ட் அதாவது அந்த பேர்லேயும் உனக்கு கேட்கலனாலும் பரவ, அட்லீஸ்ட் யூ மஸ்ட் ஹியர் த நேயிங் ஆஃப் த ட்ரீட்ஸ், அதாவது அவங்க படையெடுத்து வர போகும்போது படப்படன்னு ஒரு மாதிரி அந்த மார்ச் பாஸ்ட் பண்ண போகும்போது ஒரு சத்தம் வரும் இல்லையா, அந்த சத்தம், இல்லைன்னா அட்லீஸ்ட் சவுண்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸ், ட்ரம்பெட் ஊதுற சத்தம், இல்லைன்னா ரேட்லிங் ஆஃப் ட்ரம்ஸ் அடிக்கிற சத்தம், இதாவது உனக்கு வந்துட்டு கேட்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு குவிக்ஸோட் வந்துட்டு சான்சோ கிட்ட கேட்குறாங்க. ஐ ஹியர் நத்திங் பட் த
beetling of many sheeps and lamp. ஸோ ஐ ஹியர் நத்திங், எனக்கு வந்துட்டு எந்த சத்தமுமே கேட்கல, பட் த பீட்லிங் என்ன கேட்குது, எந்த சவுண்டு கேட்குதுன்னா மெனி ஷீப்ஸ் அண்ட் லேம்ஸு. ஸோ அந்த ஷீப்ஸு லேம்ஸில் எப்படி கத்தும், மேஹ அப்படின்னு தானே கத்தும். ஸோ அந்த சவுண்டு தான் வந்து பீட்லிங்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சவுண்டு மட்டும்தான் கேட்குதுன்னு சொல்லிட்டு சான்ச்சோ வந்துட்டு சொல்கிறாரு. Quicksilver, your fears prevent from hearing or seeing all right, but if you refuse to follow me to the battle, stand aside and I will go on alone. ஸோ இதுக்கு வந்துட்டு குவிக்ஸோட் என்ன சொல்கிற, அதாவது யோர் ஃபியர், உன்னுடைய பயம்தான் வந்துட்டு என்ன பண்ணுது, ப்ரிவென்ட்ஸ் ஃப்ரம் ஹியரிங் அண்ட் சீயிங் ஆல் ரைட். ஸோ உன்னுடைய பயம்தான் வந்துட்டு நான் சொல்கிறத கேட்காம, அந்த சத்தங்களை கேட்காம, யாரையுமே பார்க்கல அப்படின்னு வந்துட்டு உன்னுடைய பயம்தான் சொல்லுது. இட்ஸ் ஓகே, ஆல் ரைட், நீ வந்துட்டு என் கூட பேட்டில் வரத்துக்கு ரெஃப்யூஸ் பண்ணினா நோ ப்ராப்ளம், யூ ஸ்டாண்ட் அசைட், நீ ஓரமாக நெல்ல, ஐ வில் கோ அலோன், நான் தனியாக போய் பேட்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குவிக்ஸோட் சொல்கிறாரு. ஹோல்டு சார், கம் பேக், ஐ entreated, what madness is this, they are verily but sheeps and lamp. ஸோ வந்துட்டு சான்ச்சோ என்ன சொல்கிறான்னா, ஹோல் சார், இருங்க சார், கம் பேக், பின்னாடி வாங்க, ஐ entreated, நான் மறுபடியும் சொல்கிறேன், வாட் மேட்னஸ் இஸ் திஸ், இது என்ன முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு சான்ச்சோ சொல்கிறார். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், ஹோல் சார் பின்னாடி வாங்க, கம் பேக் பின்னாடி வாங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஐ entreated, நான் சும்மா உங்களுக்கு வந்துட்டு சொன்னேன், வாட் மேட்னஸ் இஸ் திஸ், நீங்கள் என்ன முட்டாள்தனம் பண்ணிகிட்ருக்கீங்க, தே ஆர் வெர்லி பட் ஷீப்ஸ் அண்ட் லேம்ப். ஸோ அங்கே இருக்கக்கூடியது வந்துட்டு ஷீப்பும் லேம்பும் மட்டும்தான் வந்துட்டு இருக்குது, எந்த சோல்ஜர்ஸோ நைட்ஸோ ஆர்மி பீப்புள்ஸோ யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சான்ச்சோ வந்துட்டு சொல்கிறாரு. டான் குவிக்ஸோட் கெட்ஸ் ப்ரூட்ஸ் டு resonant and charge into the midst of sheep. At this, the frightened animals fetal helter and skelter in all the directions, and the shepherds, seeing the cause of their disorder, pursue on Don Quixote with a shower of such well-aimed stones that soon he fallen wounded on the ground. ஸோ வந்துட்டு சான்ச்சோ வந்துட்டு தடுத்து பார்க்குறாரு, பட் டான் குவிக்ஸோட் என்ன பண்ணுறாரு, வேகமாக அவரோட ஹார்ஸ் எடுத்துக்கிட்டு பேட்டில் பண்ண போகிறாரு. பட் போய் என்ன ஆச்சுன்னா, அந்த மிஸ்ட் ஆஃப் ஷீப்ஸ், அதாவது அந்த ஷீப்ஸ் கூட்டத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே அங்கே இருக்க ஷீப்ஸில் என்னது, அட் திஸ் ஃப்ரைட்டன் அனிமல்ஸ். ஸோ அந்த அனிமல்ஸில் என்ன ஆயிடுச்சு, ரொம்ப பயந்து போய் ஆளுக்கு ஒரு பக்கம் என்ன இது, ஆளுக்கு ஒரு டைரக்ஷனில் ஓட ஆரம்பிச்சிருச்சு. த ஷெப்பர்ட் சீயிங் த காசஸ் ஆஃப் திஸ் டிஸார்டர் பர்சியூ டான் குவிக்ஸோட் வித் a shower of such well-aimed stones that soon he fall wounded onto the ground. ஸோ ஒன்ஸ் இவர் நுழைஞ்ச உடனே இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரைட்டன் அனிமல்ஸும் ஆளுக்கு ஒரு டைரக்ஷனில் ஓடினதுனால இவர் நடுவில் இருக்கிற கல்லை பார்க்கல. அதனால் என்ன பண்ணிட்டாரு, போய் நேராக அந்த கல் மேலே மோதி கீழே விழுந்து அவருக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த கிரவுண்டில் பட்டு அவருக்கு ஊண்டாயிருச்சு, காயம் பட்டுருச்சு. குவிக்ஸோட், ஆஹா, டிட் யூ see those coward ran, they all right to fear Don Quixote. ஸோ அந்த ஷெப்பர்ட்ஸில் அந்த ஷீப்ஸ் தானே ஆளுக்கு ஒரு டைரக்ஷனில் ஓடுது, அதை பார்த்துட்டு குவிக்ஸோட் என்ன சொல்கிறாரு, டிட் யூ see all this கவர்ட்ஸ்னால் எல்லா கோழைகள்னு சொல்கிறாங்க, கவர்ட்ஸ்னால் வந்துட்டு கோழைன்னு அர்த்தம். ஸோ அந்த கோழைகள்லாம் எப்படி ஓடுறாங்கன்னு பாரு, தே ஆர் ரைட் டு ஃபியர், அதாவது என்னை பார்த்து பயந்து ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குவிக்ஸோட் வந்துட்டு சொல்கிறாரு. லோக்கல் பீப்புள்ஸ் all think Don Quixote is crazy. They laugh and taunt as he passes. ஸோ லோக்கல் பீப்புள்ஸ், அங்கே இருக்கக்கூடிய மற்ற பீப்புள்ஸ் இல்லை பெசன்ஸ்னால் அங்கே இருக்கக்கூடிய ஏழை மக்கள்களை தான் பெசன்ஸ் சொல்லுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பெசன்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, டான் குவிக்ஸோட்டை பார்த்துட்டு க்ரேஸியாக ஒரு மாதிரி ஃபன்னியாக பார்த்துட்டு அவங்கள பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. பெசன்ட் ஒன், லுக், இட்ஸ் டான் குவிக்ஸோட் த மேட்மேன். ஸோ ஃபஸ்ட்டு பர்சன் என்ன சொல்கிறேன்னா, லுக், அங்கே பாருங்கள், டான் குவிக்ஸோட் அவன் வந்துட்டு மேட்மேன் மாதிரி, அதாவது முட்டாள் மனிதர் மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பீப்புள் சொல்கிறாங்க. செகண்ட் பீப்புள், ஹே சார் நைட், வாட் கைண்ட் ஆஃப் பீட் டிட் யூ டிஃபீட் திஸ் டைம். ஸோ இன்னொரு பர்சனை வந்துட்டு என்ன கேட்குறான், நல்லா வந்துட்டு
கிண்டல் பண்ணுற மாதிரி சார் நைட், அதாவது அவன் நைட்டாக தானே நினச்சிக்கிறான் டான் குவிக்ஸியோட். சார் நைட் இன்றைக்கி என்ன பீஸ்னால் மிருகம் இல்லையா, மிருகம் இல்லைன்னா விலங்கு, அந்த இன்றைக்கி என்ன விலங்கை வந்துட்டு டிஃபீட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டிட் யூ ஃபைனலி கெட் தோஸ் ஈவில் ஷீப்ஸ் ஆஹாஹா அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் ஒன் கேட்குறாரு. ஸோ ஃபைனலாக அந்த ஷீப்ஸாவது உனக்கு வேட்டையாடினியா அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் பர்சன் கேட்குறாங்க. ஆல் ஹெயில் த மேட் நைட் டான் குவிக்ஸியோட் ஹாஹாஹா. ஹெயில்னால் வந்துட்டு எல்லோரும் மற்ற எல்லா புவர் பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் கூட்டமாக நின்றுட்டு அங்கே பாருங்கள் டான் குவிக்ஸியோட் முட்டாள் மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. டான் குவிக்ஸியோட் டஸ் நாட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் திங்க் த பீப்புள் ஆர் சியரிங் ஃபார் ஹிம். ஸோ அப்பையும் டான் குவிக்ஸியோட்டுக்கு என்ன புரியல, அவங்கள வந்துட்டு கிண்டல் பண்ணுறாங்கங்கிறது டான் குவிக்ஸியோட்டுக்கு புரியல. அப்பயும் என்ன திங்க் பண்ணுறது, பீப்புள் ஆர் சியரிங் ஹிம், நம்மளை வந்து பாராட்டுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. Quixiot, Sancho, look, see how the people welcome us. They must have heard of all great deeds. ஸோ குவிக்ஸியோட் வந்துட்டு சான்சோ கிட்டே சொல்கிறாங்க, அங்கே பாரு பீப்புளில் எப்படி நம்ம வெல்கம் பண்ணுறாங்க, நம்மளோட தே மஸ்ட் ஹவ் ஹியர்ட் ஆர் கிரேட் டீட்ஸ். ஸோ நம்மளுடைய சாகசங்களில் அவங்க ஏற்கனவே வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சான்சோ, ஹோ நோ மாஸ்டர், லிசன் வெரி கேர்ஃபுல்லி. they are not welcoming us, they are mocking us. ஸோ அப்போ சான்சோ என்ன சொல்கிறான், ஓ நோ மாஸ்டர், இல்லை மாஸ்டர், நம்மளை வந்துட்டு லிசன் கேர்ஃபுல்லி, கவனமாக கேளுங்க, அவங்க வந்து நம்மளை வெல்கம் பண்ணல, நம்மளை மாக்கிங்னா நம்மளை ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. குவிக்ஸியோட், சான்சோ வென் வில் யூ சீ த ட்ரூத். ஸோ அதுக்கு வந்துட்டு குவிக்ஸியோட் என்ன பண்ணாங்க, ஐயோ சான்சோ நீ எப்போ தான் உண்மையை வந்துட்டு உண்மையை நீ தெரிஞ்சுக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு குவிக்ஸியோட்டை வந்துட்டு சான்சோ கிட்ட சொல்கிறாங்க. எனஃப் இஸ் எனஃப் ப்ளீஸ் மாஸ்டர். ஸோ சான்சோ வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே டென்ஷன் ஆக ஆரம்பிச்சு என்ன பண்ணாங்க, எனஃப்னஸ் போதும் இதுக்கு மேலே எதுவும் சொல்லாதீங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்கிற மாதிரி ப்ளீஸ் மாஸ்டர் அப்படிங்கிறாங்க. குவிக்ஸியோட், வெரி வெல், we shall speak no more for this day, but we need more adventures Sancho. ஸோ அதுக்கு வந்துட்டு குவிக்ஸியோட் என்ன சொல்கிறாங்க, வெரி வெல் சரி பரவாயில்ல விடு, we shall speak no more. ஸோ இதை பற்றி நம்ம இன்றைக்கி பேச வேண்டாம், we shall speak no more for this day. ஸோ இன்றைக்கி இதை பற்றி பேசினது போதும், பட் நம்ம இனிமேட்டு என்ன பண்ணணும், we have to adventures too. ஸோ இன்னும் நம்ம நிறைய என்ன பண்ணணும், அட்வென்ச்சர்ஸ் பண்ணணும். எஸ் மாஸ்டர், வி நீட் மோர் அட்வென்ச்சர்ஸ். ஸோ அதுக்கு சான்சோ என்ன சொல்கிறாங்க, ஆமாம் மாஸ்டர், இன்னும் நம்ம நிறைய அட்வென்ச்சர்ஸ் செய்யணும் அப்படிங்கிறாங்க. ரிட்டர்ன் டு ஹிஸ் எஸ்டேட். ஸோ return to his estate, Don Quixote realizes that all these adventures were simply a product of his imagination. ஸோ அவங்க எஸ்டேட்டுக்கு திரும்ப வந்ததுக்கப்புறம் தான் டான் குவிக்ஸோட்டுக்கு வந்து ரியலைஸ் பண்ணுறாரு, நம்ம பண்ணக்கூடிய எல்லா அட்வென்ச்சர்ஸும் வேர் சிம்ப்ளி அ ப்ராடக்ட் ஆஃப் இமேஜினேஷன். ஸோ நம்மளுடைய கற்பனை தான், அதாவது அவர் என்ன கற்பனை பண்ணிக்கிட்டாரு, விண்மில்லை வந்துட்டு ஒரு ஓகரன்னு நினச்சிக்கிட்டாரு, ஷீப்பை வந்துட்டு சோல்ஜர்ஸ்ன்னு நினச்சிக்கிட்டாரு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, திக் க்ளவுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, திக் க்ளவுட்ஸ்னால் ஷீப்னால் நல்ல வெள்ளையாக இருக்கும் இல்லையா, அதை தான் வந்துட்டு திக் க்ளவுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நல்ல டார்க் நல்ல வெள்ளையாக இருக்குது, அந்த வெள்ளை கூட்டத்துக்கு நடுவில் ஆர்மி பீப்புள்ஸ் வராங்கன்னு அங்கே சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த வெள்ளை கூட்டங்கிறது என்னது, ஷீப்பை தான் வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க இங்கே. Don Quixote never embraces himself further by going on any more quest, but his horse will always be full of children to whom he would tell the more fantastic stories about nice squires and noble quest. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் இமேஜினேஷனுங்கிறத ரியலைஸ் பண்ணுறாரு. மற்றபடி என்ன பண்ணுறாரு, அவங்க கூட இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டு இந்த ஃபேண்டாஸ்டிக், அதாவது இந்த மோஸ்ட் ஃபேண்டாஸ்டிக் ஸ்டோரிஸ், அதாவது இந்த ஃபன்னியாக நடந்த ஸ்டோரிஸ், அதுக்கப்புறம் நைட்ஸை பற்றின நைட்ஸ் இவர் படிக்கிறார் இல்லையா, நைட்ஸ் ஸ்கொயர்ஸ் எல்லாம் பற்றி படிக்கிறார் இல்லையா, அதோடைய ஃபேண்டாஸ்டிக் ஸ்டோரிஸ்லாம் வந்துட்டு சில்ட்ரன்ஸ் கிட்ட சொல்லி இவர் வந்துட்டு மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறார், நிறைய ஸ்டோரிஸை ஷேர் பண்ணிக்கிறாரு. They lived happily together, going on many more adventures in their imagination. ஸோ மறுபடியும் வந்துட்டு என்ன பண்ணாங்க, அவரோட இமேஜினேஷன்லேயே நிறைய அட்வென்ச்சர்ஸ் போய் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ அப் டு திஸ் a story is over. I hope you have understood the story. Thank you for watching.